உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமொழிகள் 23:18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது உங்களை பார்த்து தேவன் சொல்கிறாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்குது, வியாதிக்கு ஒரு முடிவு இருக்குது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, எதுவுமே இவனுக்கு முடியக்கூடாது, இவன் தான் முடியணும், இவனுக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது, நல்லது நடக்கக்கூடாதுன்னு உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை பற்றி என்ன சொல்கிறாரு, உங்களுக்காக என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக முடிவு இருக்குது, எல்லாமே முடிஞ்சிடும். அவர் அப்படி தான் சொல்கிறாரு. இது முடிஞ்சிடும், இது முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, இது தொடரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முடிவு எதிர்பார்க்குற அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வருது, தேவன் கொடுத்துருவாருங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாமே ஓஞ்சிடும். நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கைகள் வீண் போகாது. நீங்கள் ஒன்று உங்கள் மனசில் எழுதி வச்சுருக்கீங்க, கரெக்டா? எல்லாம் ஐயோ என் தலையில் யாரோ ஏதோ எழுதி வச்சுட்டாங்கன்றீங்களே, ஆனால் நீங்களும் உங்கள் மனசில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கீங்க, கரெக்டா? அதை தேவன் அழிக்கவே மாட்டார். நீங்கள் மனசில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கீங்களா, அதை தேவன் நிறைவேற்றுவார், சரிங்களா? கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்குது. இதோ வந்துடும், இப்போ வந்துடும், இதோ நடந்துடும், இப்போ நடந்துடும் அப்படின்னு ஒன்று மனசில் எழுதி வச்சுருக்கீங்களே, அதன்படி நடத்தி கொடுப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் மனதில் எழுதி வச்சிருக்கிற நம்பிக்கைகள் அதை அழிக்க மாட்டார். அதுக்கேற்ற மாதிரி முடிவு வரும், சரிங்களா? எகிப்து அரசன் என்ன நினச்சானா, அடிமைகள் நல்லாவே வாழ விடக்கூடாது அப்படி தான் அவன் நினச்சான். இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாது, எகிப்து ராஜாவுடைய எண்ணம். ஆனால் மோசேவும் ஆரோனும் போய் பேசுகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் போதெல்லாம் ஒரு நல்ல முடிவே அவங்க சொல்லவே இல்லை. ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கு பின்னாடியும் முடியவே இல்லை, பிரச்சனைகள் முடியவே இல்லை. ஏன்னா ராஜா அதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லவே இல்லை. அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை, இவங்க எதுக்கு நல்லா வாழணும், இவங்க என் கால் கீழே கிடக்கட்டும் அப்படி தான் நினச்சான். ஆனால் நம்ம தேவனை பற்றி தெரியும்ல, எப்பேற்பட்டவர். இன்னைக்கு காலைல உங்ககிட்ட பேசினாரா, மத்தியானம் பேசினாரா, இப்போ பேசினாரா? பேசலையே, பேச மாட்டாரே. என்ன பண்ணுவார்? செயல்பட்டுடுவார். செயல்கள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம தேவன் அதிகமாக செயல்படுகின்ற தேவன். அப்போ அந்த அடிமைகள் விஷயத்தில் செயல்பட்டார். எகிப்து ராஜாவுக்கு எதிராக செயல்பட்டார். அவங்க நாட்டில் உள்ள அத்தனை முதல் குழந்தைகள் எல்லாத்தையுமே சாவடிச்சார். உடனே அரசன் நைட்டே ஒரு முடிவு சொல்லிட்டான். நைட்டு தூக்கத்தில் எழுந்து நல்ல முடிவு சொல்லிட்டான். அப்படிதான் உங்களுக்கு யாரெல்லாம் நல்ல முடிவு உங்களுக்காக ஒரு சொல்லலையோ, தேவன் அவங்க வாயை திறக்க வைப்பார். தேவனே உங்களுக்கு செய்து கொடுத்துருவாருங்க. அந்த எகிப்து நாட்டு ராஜாவை அழித்தார், எகிப்து நாட்டு படையை அழித்தார். எதற்குங்க? அடிமைகளுக்கு ஒரு நல்ல முடிவு வரணும், அவங்க விடுதலை பெற்று கானான் நாட்டுக்கு போகணும். அதெல்லாம் அவர் செய்து கொடுத்தாருங்க. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனை இந்த வியாதி ஓஞ்சிடணும், ஒரு முடிவு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்காக அவர் செய்து தராரு. அவர் பேசலாம் மாட்டார், அதிகமாக இன்னைக்கு செயல்பட போகிறார். அவர் உங்களுக்காக செயல்பட்டு சூப்பராக முடிச்சு வைப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. ஏதோ ஒரு முடிவு, சூப்பரான முடிவு ஒன்று உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கைக்காக காத்துட்ருக்குது. எத்தனையோ நாள் காத்துட்டு இருந்தாங்க, நீங்கள் அதை முடிச்சு கொடுக்குறீங்க. தேங்க்யூப்பா. பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ
உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? சாமி, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அங்கேயே அடித்து உதச்சி திருத்தி அனுப்பிடுங்களேன் ப்ளீஸ்ப்பா. கழுவுப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை சுத்தமாக்கி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் நாங்கள் உங்களை பார்க்க வருவோம், உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது ரொம்ப கஷ்டம், கூடாத விஷயம் சாமி. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருட ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நன்றி அப்பா. நீங்கள் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக 3வது தடவை கூட வருவீங்க. இங்கு 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. இங்கேயே தங்குவீங்க. அந்த நல்ல காலத்தை நாங்கள் பார்க்கணும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.